இதுக்கப்புறம் கேஎஃப்சிக்கு கேடு கெட்ட ஃப்ரைடு சிக்கன் பேர் வைக்கலாம் போல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை வேளச்சேரியில் இருக்க கேஎஃப்சியில் சில மக்கள் வந்துட்டு கேஎஃப்சி ஃப்ரைட் சிக்கன்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஃபேமிலி வந்துட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 2 பீஸ் சாப்பிட்ருப்பாங்க போல. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரெகக்னைஸ் ஆயிருக்கு இந்த சிக்கன் வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் 2 சிக்கனுக்கு அப்புறம் எல்லாமே வந்து ரொம்பவுமே ஸ்மெல்லாக இருந்திருக்கு. ஸோ உடனே இவங்க கேஎஃப்சிக்கு டேரெக்டாகவே போயிட்டு இந்த மாதிரி ஏன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்து இது வந்து ஓவர் ஃப்ரைட் ஆயிடுச்சு மேம், அதனால இந்த மாதிரி ஸ்மெல் வந்திருக்கும், ஸோ நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறோம் மணி, அப்படி இல்லைனா வேறு சிக்கன் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே டைமில் இன்னொரு ஃபேமிலியும் அங்கே வந்திருக்காங்க. அவங்களும் வித் சேம் கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி வந்து கெட்டு போன சிக்கனை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேம் கம்ப்ளைண்ட்டோட வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இல்லை நிறைய நாளாகவே சொல்லிட்டு இருக்காங்க கேஎஃப்சிலாம் வந்து பழைய சிக்கன் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பேர் என்னமோ ஃப்ரெஷ்லி மேடு அப்படின்னு சொல்லிட்டு போர்டை மட்டும் வச்சுப்பானுங்க. பட் ட்ரூவாகவே பார்த்தா ரொம்ப நாள் ஃப்ரீஸ் பண்ணி அந்த சிக்கனை யூஸ் பண்ணுறாங்க. அது கெட்டு போச்சா கெட்டு போகலையா அப்படின்னு கூட சரியாக கவனிக்கிறது கூட கிடையாது. இவனுங்க மேலே எல்லாம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல வந்து கேஸ் கொடுத்து உள்ள தள்ளணும், அப்பதான் திருந்துவாங்க போல. இந்த மாதிரி நிறைய அப்டேட்டடான நியூஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும்.